சொல்லுங்க. ஒரு மீம் வந்துச்சே, ஒரு கிழவன் போய் இன்னொருத்தனை சுற்றுவாரு சேலத்துலயா இல்ல பழனிலயா? அதான் தெரியும் தெரியும். இல்ல அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அதான் டேய் என்ன எதுக்குடா சுடுற பைத்தியக்காரனா? எனக்கு எதுக்குடா சுடுற? நான் சுட வேண்டிய ஆளு நானே இல்லடா. குறி வச்சா தப்பா, அது குறி வச்சா விழுந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி இல்ல வேட்டையன் படம் ஸ்டார்டிங் ரஜினி வரும்போது இன்ட்ரோ எல்லாமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. பழைய ரஜினி படம் மாதிரி ஸ்டைலா போக போகுது படம் அப்படின்னு நினைச்சேன்னா, போக 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 இவன் என்ன பண்ண டைரக்டர், நீ நல்லா பார்த்தனா அலெக்ஸ், கமர்ஷியல் வரும்போது ரஜினியோட ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அந்த பழைய ஹேர் ஸ்டைல் மாதிரி சென்டிமெண்ட் சீன் அந்த அதே கர்லி ஹேர் மாதிரி மாத்திட்டு இருப்பான். நான் அப்பயே நினைச்சேன் இது பார்த்தா அப்படியே அடிக்குது. அது கண் கூட தெரியுது இது நாடகம் மாதிரியே பண்றானுங்கன்னு. அடுத்தது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் என்னன்னா, அந்த ஆளை இவன் இருக்கானே, யார் அவன், அந்த வில்லன் பேர் என்ன? ராணாவை எகிரி எகிரி அடிக்கிறாரு. எனக்கு ஒத்துக்கவே முடியல. தர்பார் படம் பார்க்கும்போது எனக்கு அதே கடுப்பு. அந்த வில்லன் பார்த்தா அத்தனை அடி இருக்கிறான். இவர் பழைய படத்துல அடிப்பாரு, தாவி தாவி உயரமா இருப்பான். காட்டு எருமை அடக்கும் போது நம்ம நம்புற மாதிரி இருக்கும். ப்ரோ இல்ல ப்ரோ, நான் இல்ல ப்ரோ படம் ஆரம்பத்திலே கேட்டேன், டேய் பாகுபலி எல்லாம் இவனுக்கு தேவையாடா, தேவையில்லாத வேலைடா நான் அப்பயே சொன்னேன். நான் அப்பயே ஒரு சஜஷன் சொன்னேன், நீ அவனுக்கு பதிலா பகத் பாசில் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, படம் ஓகேவாயிருக்கும் அப்படின்னு. ராணாவை போட்டு அடிக்கிற மாதிரி சீனை வச்சுட்டு, எகிரி எகிரி உதைக்கிற மாதிரி சீனை வச்சுட்டு, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை தான் நினைச்சேன். அந்த ஆளு ஜெயிலர்ல ஒத்துக்கிட்டாங்க படத்தையே. 6 feet 4 எக்ஸ்ட்ரீம் மசில். அந்த ஆளு காட்டு எருமை அடக்குற மாதிரி காட்சி இருந்தா நம்பலாம் பாகுபலியில. இவரு போய் அவர் அடிக்கிறது நான் பார்த்து என்னத்த சொல்றது. அந்த படத்துல வேற ஜெயிலர்ல நான் ஓவரா யோசிச்சு நடுவுல ஒருவேளை வில்லன் ஃபஹத் ஃபாசிலா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்படி ஏதாவது ஒரு ப்ரோ உண்மையிலே இல்ல, நிறைய பேர் அதை யோசிச்சாங்க. வில்லன் தான் இந்த மாதிரி தான் ரஜினிக்கு அகேன்ஸ்டா இருப்பான்னு. ஆனா படத்துக்கு போட்ட கேஸ்டிங்லாம் கேட்டா பெரிய நல்ல கேஸ்டிங் தான். ஏன்னா ஹிந்திக்கு அமிதாப் பச்சன், கேரளால ஃபஹத் ஃபாசில், ராணா தகுபதி தெலுங்குல மல்டி ஸ்டாரர் தான் ப்ரோ. ஜெயிலர்ல இருந்து இந்த மாதிரி ஊருக்கு கேரளா மார்க்கெட் பிடிக்கணும்னா மோகன்லால் தேவை, கனடா மார்க்கெட் பிடிக்கணும்னா ஒரு சிவராஜ்குமார் தேவை. அப்படிதான் அங்க ஒரு பேன் இண்டியா இதாகுது தவிர, அதேதான் ஜெயிலர்லயும் ஒரு ராணா ரகுபதி தேவை, ஒரு அமிதாப் பச்சன் தேவை. புரியுதுங்களா? அது ஒரு மார்க்கெட்டிங் தான், விளம்பரம் தான். இந்த பேர்களை சேர்த்தாதான் இப்ப இவரார ஒரு அமௌண்ட்டை தாண்ட முடியுது பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ்ல. அதுதான் உண்மை. இல்லாட்டினா இவங்க எல்லாம் தேவைப்பட்டிருக்க மாட்டாங்க. பழைய ரஜினிக்கு இவங்க தேவைப்பட்டிருக்க மாட்டாங்க. வழுக்க டம்மி தான், என்ன பண்றது. அவன் பொழைக்க தரணும் ப்ரோ, புரியுதா? அவனை மாதிரிதான் தேவைன்னா யாருக்காண்ட வேணா ஒரு விடுவான், கரெக்டா இருப்பான் அது. ஆனா அவனை மாதிரி இருந்தா மக்கள்கிட்ட மரியாதை இருக்காது, மானம் போயிடும். ஆனா உனக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு நம்பால் எப்படின்னா எல்லாமே கிடைக்கும் ப்ரோ. நம்பால் எப்படின்னா என்ன வேணா பண்ணதான், நான் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அந்த மாதிரி விட்டு போயிடுவாரு. அவரு தளபதி வழிதான் நிஜமா தனி வழி ப்ரோ. வாழ்க்கையில நான் உணர்ந்ததான் தளபதி வழிதான் உண்மையிலே ஒரு தனி வழி. அதாவது இல்ல ப்ரோ தான் ஆர்கே சொல்றதெல்லாம் இவர் செய்வாரு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடுவாரு. அதான் அவர் சொல்றதே அதான், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இதெல்லாம் செய்வாரு. ஆனா நம்ம பாலுக்கு ரஜினி கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அது மட்டும் தான் இது. ஏன் இப்போ நான் சொல்லட்டுமா, ரஜினி விஜய்க்கு பண்ண வேலையை அஜித்துக்கு பண்ணியிருந்தா அஜித் எல்லாம் ஓப்பனா வச்சிருவான். புரியுதா? உண்மையிலாம் ஓப்பனா அடிக்கிறாரு. அஜித் ஓப்பனா மெரிச்சிட்டு போயிடுவான். அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த பொலிட்டிக்கல் எதுவும் தேவையில்லை, ஃபேன்ஸே அவனுக்கு தேவையில்லைன்னு போயிடுவான். யாரையும் அவன் மதியெல்லாம் கூட கண்டுக்க மாட்டானுங்க. புரியுது? அது என்னமோ அவனுக்கு மட்டும் அது இதுவா இருக்கும். மதியெல்லாம் விட்டுருவானுங்க அவனை. அவன் ஃபேன்ஸே காரி துப்பான். ஆனா அதான் அது பெருசா போட மாட்டானுங்க. விஜய்க்கெல்லாம் ஒரு கார் டயர்ல இருந்து ஒரு போல்ட் ஏதாவது விழுந்தா கூட மேட்டர் முடிஞ்சது. புரியுதா? ஏன் அவருக்கு ஒரு எல்லாத்தையும் புரியுதா, ஒரு சின்ன சின்ன விஷயத்த விஜய் கிட்ட நோட் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி இதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இதுல. அது மட்டும் தான் நம்ம கிட்ட இருந்து நம்மளை விட அவனுங்க கிட்ட நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறது அது ஒண்ணுதான். ஏன்னா அவனுக்கு சுதந்திரமா இருக்கானுங்க, ஜாலியா. விஜயா இருந்தா அதெல்லாம் கஷ்டம். இது இவனெல்லாம் ஒரு நாள் விஜயா விட்டாலே அதான் 10 அறிக்கை விட்டு போயிடுவானுங்க. என்ன கேட்டா ஒரு நாள் விஜயா விட்டேன் அஜித்லாம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு போயிட்டே இருப்பான். இக்னோரிசம் ப்ரோ, இக்னோரிசம்.
ஆனா ப்ரோ இது வரைக்கும் நீங்க எத்தனை பேர் வீட்டுல ஐடி ரைடு வந்திருக்கு? ரஜினி வீட்டுல வந்து பாத்திருக்கீங்களா? அதான் ஒரு வாய்ப்பே இல்லைங்க. அவருக்குலாம் எப்படி வரும்? விழுறதான் விழுறத ஹார்ட் கரெக்டா டிஸ்க் தொலைஞ்சு விழுகணும். அதான் போச்சுன்னு சொல்லிடுவாங்க. வந்தா கரெக்டா ஹார்ட் டிஸ்க் விழுகணும். தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ரிலீஸுக்கு முன்னாடி போய் ஹாஸ்பிட்டல்ல 10 பேர் தலைவர் தர்பாரு அண்ணாத்த ஏன் இப்ப வேட்டன் கூட போய் பார்த்தாரு. ஓ இது வேறயா? ஆமா, நான் இந்த ஆங்கிள் பார்க்கவே இல்லையே. இதனால கூட ஒரு டிக்கெட் சேல்ஸ் ஆகுமா? அதெல்லாம் பழைய ஆங்கிள் ப்ரோ. அப்படி போட்டு கூட படம் ஓடாது. எல்லாருமே இந்த ஆங்கிள் வச்சிருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து தேர்தலை சந்திக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து படத்தை ரிலீஸ் பண்றீங்க. நம்ம மக்கள் அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு சிம்பத்திங்கிற ஃபேக்டர் எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது பாருங்களா. நீங்க இத பண்ணாத இப்போ ஒண்ணு இல்லை, உங்களுக்கு புரியல. இப்போ விஜய்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா அது புதுசு, புரியுதா? எல்லாம் பதறுவானுங்க, உண்மையில எல்லாம் பதறுவாங்க, எல்லாம் இதுவாங்க, அது வேற விஷயம். அது ஏன் இது வேற எந்த ஆக்டரா இருந்தா கூட. ஆனா அஜித்துக்கு ஆக்சிடென்ட்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா பழகிடுச்சு. அஜித் கார் ஆக்சிடென்ட்னா பழகிடுச்சு, அஜித்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஆபத்துனா பழகிடுச்சு. ஏன்னா அவங்களே ஷோ மாசம் மாசம் செலிப்ரேஷன் வீடியோ மாதிரி எடுத்து போட்டுக்கிறாங்க. அதே மாதிரிதான் ரஜினிக்கும். அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் படம் ரிலீஸ் முடியாது அட்மிட் ஆகுறதுலாம் காலங்காலமா பண்ணிருக்காரு ப்ரோ. பண்ணாததுக்கு ஒண்ணு ஜெயிலர். ஏன்னு கேட்டா அதான் ஆடியோ லான்ச்ல போயிட்டு அவருக்கு தான் தெரியுமே, ஆடியோ லான்ச்லயே நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருக்குது. நம்மளுக்கு எதுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ஆடியோ லான்ச் வந்தாப்பல தான் நம்மள போட்டு கட்சிருந்தது பைத்தியம். அவனுக்கு தெரியும் ப்ரோ. என்னன்னு தெரியல. இந்த தக் லைஃப் பிரஸ் மீட்லாம் பாக்குறேன். அவரு வந்து வேற ஒரு ஃப்ளோல இருக்கிறாரு. கமல் வேற ஒரு ஃப்ளோல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் ஒரு ட்ராக்னா அவர் பாட்டுக்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சி போயிட்டு என்னென்னமோ சொல்றாரு. பாவம் நம்ம ஏஆர் ரஹ்மான் தூங்கிட்டார் நடுல. பாத்தீங்களா அத? ஒரு பாட்டுக்கு ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டார். அவர் யாரும் கேள்வி கேட்கல. இந்த இது மீட்டிங் சந்திப்புல எல்லாம் வந்து கேள்வி மோஸ்டா கமல் முந்திக்கிறாருங்க. அவங்கள கேள்வி கேட்டா கூட இவர் வந்து நடுல வந்து இவர் பதில் சொல்லி வரலாறு அதாவதுன்னு சொல்லி போயிடுறாரு. புரியுங்களா? அதனால நடுல வந்து நடுல ஏஆர் ரஹ்மான் தூங்கிட்டார். நீங்க பாப்பீங்க இன்ஸ்டால எங்கேயாவது ரீல்ல. சரி நீ பேசு, நான் நல்லா தூங்கிக்கிறேன் அப்படின்னு. தக்லீஃப் வருதா? 15 நாள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பாப்போம் ப்ரோ. ஒரு பாட்டு விட்டா எனக்கு பிடிச்சதா, சுகர் சுகர் பேபிய சுத்தமா பிடிக்கலங்க. கடிச்சுக்கிட்டு பீடிச்சிக்க அந்த மாதிரிதாங்க இது பாட்டு. கொட்டி கொட்டி கிடக்கு. என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. இதுல படத்துல வந்துட்டு த்ரிஷா சிங்கர்ன்றதுனால பாடுற மாதிரி காட்டியிருக்கான். அதுக்கு ஸ்பேஸ்ல எவனோ ஒருத்தன் வந்து கேட்டான், நவீனா பிரவீனான்னு தெரியல. ப்ரோ த்ரிஷா பாடிருக்காங்களா? நல்லாவே இல்ல ப்ரோ. டேய் த்ரிஷா குரல தான் தெரியுமாடா? நீதான் த்ரிஷா குரலா ஞாபகம் இருக்காடா? அதெல்லாம் பாடினா ரொம்ப மோசமா இருக்கும் இதை விட. இருக்கிறதுலயே ஷாக் வந்து என்னடா விடிவி ரியூனியன் அட்லீஸ்ட் அதுக்காச்சும் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ஆமா ஆமா. அதான் இல்ல கமல் எப்படின்னா, படம் எடுக்கிறது நான் தான் முடிவு செய்ய வேண்டும் யார் என்று பெயர் என்று அப்படின்னாதான் அவர் வந்துட்டு இருக்கிறதா. அபிராமி அபிராமி எனக்கு, த்ரிஷாவும் எனக்கு. உனக்கு என்னன்னு கேட்டா உனக்குதான் ரங்கராயல் சக்தி நான் பட்டம் தரல. ஏன்னா அது ஒரு பெரிய பட்டம், அதை கொடுத்து நீ சித்தன் அந்த மேல இருக்குல்ல அது வரமாங்க. பார்த்தேன். ஆமா ஆமா. இவன் வளர ஆரம்பிச்சுட்டா நம்ம தூங்கலான்ட்டு. பண்றது அவர் பாட்டுக்கு வந்து ஒரு சொற்பொழிவு ஆத்துறாரு தனியா வந்து நிறைய எதனோ சொல்றாரு. நானே வந்து ஒரு பாயிண்ட்ல படம் பேசுறியா இல்ல அரசியல் பேசுறியா இல்ல பாலிடிக்ஸ் பேசுறியா இல்ல ஏதாவது நகைச்சுவை பண்றியா இல்ல உன் சினிமா வரலாறு பேசுறியா? ஒரு டாபிக் தான் ஏன் பேச முடியும்? யார கேள்வி கேட்டாலும் இவர் முந்திக்கிட்டு பதில் சொல்றாரு. அதான் எனக்குதான் எப்படி ஃபீல் ஆகுது. வேற யார்ட்டாச்சும் கேள்வி கேட்டா கூட இவர் இன்டரப்ட் பண்ணி ஏதாச்சும் பேசிட்டு இருக்காரு சம்பந்தமே இல்லாம. த்ரிஷாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கும் இவர் முந்திக்கிட்டு பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் இவரோட சிம்பு பாவம், அவர் வந்து ரொம்ப டீசெண்டா உட்காந்து இவரோட பதில்லாம் வந்து ஒரு மூஞ்சில பாதி வியப்போட பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதான் என்னன்னு தெரியல. அவர் தான் பூமர் மாதிரி போயிட்டாரு கமல். உங்களுக்கு கமல் தெளிவா பேசின இன்டர்வியூ பாருங்களேன், ரொம்ப இருக்கு. தெளிவா பேசி இருக்காரான்றதே முதல்ல ஒரு டவுட் இருக்கும், புரியுதா? அந்த தெளிவா பேசுனதே இல்லை ப்ரோ. நான் அன்னியன்ல சொல்லுவான்ல, மாமே தெளிவா குழப்பறான்டா. இது ப்ரோ இல்ல ஒரு இன்டர்வியூ ஞாபகதா ஜேட் இதுல ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருப்பான் ஏஞ்சி ஒருத்தன்.
ரஜினி நடிச்ச படத்துல எது உங்களுக்கு அதான் நீங்க சொல்லும் போதே சிரிப்பு வருது இல்ல, நீங்க எது நடிப்பீங்கன்னு அதான் அந்த ரஜினி நடிச்ச படத்துலயும் கேட்டா சித்து 2 நிமிஷம் பேசியிருப்பான். நீங்க யோசிச்சு பாரு, கேள்வி கேட்டவனுடைய மனநிலைமை. உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், என்ன படம் பேர் தானே கேட்டேன். ஏண்டா ஒரு ஒரு வார்த்தை சொன்னா அவன் போயிட்டான், அதான் நீங்க கேட்ட இது அப்படின்னு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. எங்க போனானே தெரியல. வந்தாருங்க பிரச்சாரத்துக்கு எல்லாம் வந்த போது கூட கையில மைக்கு கொடுத்தப்போ அவருக்கு ஸ்கிரிப்ட் இல்ல நினைக்கிறேன். எங்கெங்கயோ போயிட்டாரு. கடைசியில வந்து ஒரு இதுல சரி நான் இவங்களை ஆதரிக்க வந்திருக்கேன், இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த லைனை மட்டும் கடைசியில் சொன்னார். இங்க எங்க வந்திருக்கிறேங்க அவரால். கமல் வந்து இப்பெல்லாம் ரீசெண்டா ஃப்ரீ ஃப்ளோயிங்க, அவரை பிடிக்கவே முடியாது. சின்ராச கையில பிடிக்கவே முடியாது. ராஜ்யசபா கிடைச்சதுல இருந்து நல்லா வாழ்க்கை தான். பேசுங்க, உங்களுக்கு தான் மேடை, நிறைய பேசுங்க. தக் லைஃப்ல போய் பார்க்க தான் போறேன். ஆனா மணிரத்னம் ஆஃப் லேட் நம்பிக்கை இல்லை எனக்கு. மணிரத்னம் இல்ல ப்ரோ, முதல்ல இல்ல ப்ரோ, இந்த படம் டியூரேஷனே 3 மணி நேரம் கிட்ட போகுது. இவன் தாலாட்டு நான் நல்லா பாடுவான். மணிரத்னம்லாம் சும்மா தாலாட்டு இல்ல, கொஞ்சம் நெஞ்சு தாலாட்டுல. அவன் 2 மணி நேரம் படம் எடுத்தாலும் அவன் தாலாட்டு பாடுவான். 3 மணி நேரம் படம் இது, அதான் தெரியல. இவன் கண்டிப்பா தாலாட்டு இருக்கும். ஆனா எனக்கு கேட்ட லேக்லாம் இல்ல, லேக் வேற தாலாட்டு வேற. தாலாட்டு இது கண்டிப்பா இருக்கும். செஞ்சாலும் தயவு செஞ்சு அந்த டப்பிங் அவங்க உங்க பழைய படம் மாதிரி வந்து சும்மா ஆக்டர்ஸ் லைவ் ரெக்கார்டிங் போட்டு என்ன பேசுறாங்கன்னு பாதி நேரம் வந்து காது கொடுத்து கேட்க வேண்டியதா இருக்குது. டப்பிங் பண்ண மாட்டாங்க. முதல் மணிரத்னம் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? டப்பிங் இல்லை, லைவ்ல என்ன பேசுறாங்களோ அதையே வந்து படமாக்கி வச்சிருவாங்க. டப்பிங்னு ஒரு தனி இதுவே இல்லை, சீக்வன்ஸே இல்லை. அதனாலேயே பாதி தரம் அவங்க ஸ்க்ரீன்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மணிரத்ன படத்துல இருட்டாவும் இருக்கும், பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. ஆனா எனக்கு 90% வந்துட்டு தெரியல, தக்லீஃப் ஹிட்டாவும் சொல்ல முடியல. ஒருவேளை அந்த 10% ஏதாவது ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனா ஹிட் ஆயிடுச்சுன்னா விக்ரம் மாதிரி ஹிட் ஆகிடும். என்கிட்ட விக்ரம் கூட ஹிட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டா இருக்கிற இன்ஃபுளுசர்லாம் காசு கொடுத்துருங்கன்னு அவரே ஸ்டேஜ்ல சொல்றாரு. பார்ப்போம். எல்லா லெவல்லையும் பூஸ்ட் ஆகும். படம் வேற படமும் கிடையாது ஜூன்ல. ஏதோ இந்த இட்லி கிடையாது, இந்த குபேரா வேற தள்ளி போதுன்ட்டானுங்க. இந்த படத்தை தான் ஓட்டுவானுங்க ஃபுல்லா சவுத் இந்தியா முழுக்க. தெலுங்குலயும் படம் கிடையாது, கண்டிப்பா இதுதான் ஓட்டுவானுங்க. எல்லா படம் தள்ளி போட்டுட்டு போயிட்டு இருக்கான். அதான் எல்லா படமும் தள்ளி அதான். இல்ல கமல் எப்படின்னா இப்போ தெரியுதா என்னுடைய சீக்ரெட் அப்படின்னு. அதான் எல்லாம் இல்ல என்ன கேட்டா கரெக்டா. இப்ப இது எப்படின்னா கிரிக்கெட் ஆட போறோம்னா இந்த பிச்சை கரெக்டா தான் செட் பண்ணிட்டு எல்லாம் தான் தண்ணி கிண்ணி ஊத்துட்டு தான் கேனு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் அதான் ஸ்டெம்பு கிம்பு ஒரு கிரவுண்டு சூப்பரா இருக்குது, அடிக்கிற மாலை போறதுக்குன்ற மாதிரி உண்மையில எல்லாமே செட் ஆயிடுச்சு இந்த ஆளுக்கு. சில பேருக்கு கிரவுண்டே செட் ஆகாது, கிளாஷ் இருக்கும், அதான் ரிலீஸ் டேட் சரி இருக்காது, மழை இருக்கும், அதான் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனா கமலுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. என்ன சொல்லுவா, ஊருக்கு வந்துச்சேன் இல்லை இன்னும் காரைக்குடியா எங்கேயோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதா? ஒரு காலத்துல கமல் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாரு விக்னேஸ்வரா, அப்புறம் தான் விஜயன் மாறினார். கீர்த்தி சிட்டி கேப்ப இல்ல உண்மையில கமல் ரசிகர் மன்ற தலைவர். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச தக் லைஃப் பெருசா ஓடனா அதுக்கு காரணம் சிம்புவா தாங்க ஹீரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஹிட் ஆனா எஸ்டிஆர், ஆனா கமல், அவ்வளவுதான் மேட்ரு. தூக்கி போட்டு போங்க. எனக்கு தெரிஞ்ச அது வந்து தெரியுது ட்ரெய்லர்ல இருந்தோ இல்லாட்டினா அவரோட வாழ்க்கையில ஃபேஸ்ல இருக்கிறாருல, திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குற ஃபேஸ், ரைஸ் டு த டாப் ஃபேஸ்ல இருக்கிறாரு. சிம்புக்கு இது வந்து ஒரு பெரிய படமா அமையுங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. பெரிய மான்ஸ்டர் ஹிட் ஆச்சுன்னா அது காரணமும் சிம்புவா தான் இருக்குங்கிறது எனக்கு ஒரு ஒரு லைட் ஃபீலிங் இருக்குது. சில சீன்ஸை இவர் வந்து கமல மிஞ்சிருவாரோ. சிவா கூட திட்டுக்கலாம்டா, போய் கமல் ஃபேன் எல்லாம் சொல்ற பத்தியா ப்ரோ? நீங்க தான் நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன்? இல்லடா நான் என்னைக்கு சொல்லியிருக்கேன்? விடுங்க, எத்தனையோ படி போட்டாச்சு. இதையும் இல்ல அதனாலதான் நான் வர்றதே
இல்ல நான் வந்தா பிரணவ் கிட்ட பேசி இல்ல விக்னேஷ் ப்ரோ அந்த தனி ஒரு இன்ட்ரோ சீன் வருமே, செங்கராயா பழி ஏத்துக்கையா பிரணவ் இருக்கியா? இருக்கான். அவன் கேக்குற கேள்வியில் நீங்களே செத்துருவீங்க. ஒரு சில காட்சிகள்ல மட்டும் சிம்பு வந்து லைட்டா கமலோட ஷோ ஸ்டீல் பண்ணிட்டாருன்னு வைங்க. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அதெல்லாம் சொன்னீங்க. ஆனா இல்ல ப்ரோ, ஒரு செப்டம்பர் நிமிஷம். என்னது என்ன புரியல விக்னேஷ் ப்ரோ, விட்டுட்டு கேக்குது. செப்டம்பர் விக்னேஷ் ப்ரோ பேசுங்க. செப்டம்பர் வயலன் வாசிக்குது. செப்டம்பர் 18 செப்டம்பர் வந்து நிக்க ரிலீஸ் ஆகுது. நிக்கலப்பா எல்லைக்கு இல்ல அதெல்லாம் ஷார்ட்டா கூட வர கேவலமா தெரியும். இல்ல இல்ல எல்ஐசின்னு வச்சாங்க. ஓகேவா? எல்லைக்கு சரி. இல்ல எல்லைக்கே போட்டலாம் கட்டிடலாம், அதுக்காக கவலைப்படாதீங்க. தப்பிச்சா சரி இருக்கட்டும். இந்த படத்துல மொத்த நேட்டிவிட்டி ஃபுல்லா இருக்கு. ஆனா சித் ப்ரோ இல்ல கிளைமேக்ஸ்ல கமல் வந்துட்டு எஸ்டிஆர் கொண்டுருவான்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா அது கமல் தான் ஹீரோன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேயும், அது வில்லன் வந்துட்டு இதுதான். ஆனா பர்ஃபார்மன்ஸ் தான் மேட்டர் எண்ட் ஆஃப் தி டே. இப்பெல்லாம் ஹீரோ வில்லன் பாக்குறது இல்ல, எவன் நல்லா பர்ஃபார்ம் பண்றானோ லைட்டா அவன சிம்புக்கு பாக்குறான். வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்து இவர் வந்து தத்தெடுத்த மகன் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு நரேட்டிவ் போகுது. நான் ஸ்பாய்லர்ஸ்லாம் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஏதோ ஒரு நரேட்டிவ் தெரிஞ்சது தான். அதுல இவர் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியோட விக்னேஷ் ப்ரோ உங்க வாய்ஸ் இந்த வருஷத்தோட சவுண்ட் கொஞ்சம் இது பண்ணுங்க. சொல்ல இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் வந்து ஆகஸ்ட் தான் வருது. ஆகஸ்டா? இப்படியே சொல்லிட்டுறா, திடீர்னு வந்துட்டு யோசிச்சு பாரு. திடீர்னு கூலிக்கு வந்து மல்லாக்கு இன்ஸ்டான்ட்டுக்கு ஓடி ஊருக்குள்ள நாங்க தான். கிடையாது கூலி தான் பிளாக் பஸ்டர். இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் கூலி தான், எழுதி வச்சுக்க. ஏன்னா மல்லாக்க விட மாட்டான் இவன், குமாரனே விட மாட்டான். ஆனா ஒருவேளை இது ஏறி அது அங்க கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு புரியவே இல்லை. எனக்கு என்னவோ நானோ கமலஹாசன் மியூச்சுவல் பேரி என்னென்னவோ பேசுறீங்க. என்னடா பேசுறீங்க? உனக்கு மியூச்சுவல் தேவையா? பக்கத்துல இருக்கிறாம இருப்பானா கமலஹாசன் மியூச்சுவலா? கமல் மியூச்சுவல் எனக்கு வந்து இவரு தான் வந்து பிடிக்காது, ஆர்கே தான் பிடிக்காது. ஆனா என்ன நல்லாதான் இருக்குது. எனக்கு ஓகே இது வரைக்கும். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு போறாராம். உண்மையிலே ஐப்பெல்லாம் இங்க ஆகல சார். இல்ல எனக்கெல்லாம் நான் தான் சொன்னேன்ல. தெரியலதான் உனக்கு தெரியல சொன்னா ஓகே. அப்படி பார்த்தா பக்கத்துல ஒருத்தர் எல்ஐகே கைப்பா இன்னும் உட்காந்துக்கிறாரு. உள்ள எங்க கூட்டுன்னு போய் உட்கார வைக்கிறது? ஆளாளுக்கு இப்படி வரீங்க. என்ன இதுதான் பக்கு போல. ஆனா தெரியல எனக்குமே இல்லடா குமார். இல்ல அதை விட அடுத்த மாசம் கதையை பேசு. அடுத்த மாசம் என்ன 5 நாள்ல வர மலாக்கு? அடுத்த மாசம் கூட இல்லையா? 10 நாள் நினைக்கிறேன். பெருசோட 6 ஒரு 5% வருமாடா இந்த ஆளுக்கலாம். ஆறாலாம் தேவையே இல்லை. நாங்க ஆர்ட் போயிடுவோம், புரியுதா? ஆர்ட் போயிடுவோம். அப்படிதான் ஒரே ஏமாத்திருந்தானுங்க தெரியுமா? உண்மைடா. நீங்க ஆர்ட் பாக்குறவங்க ஆரெல்லாம் கேட்டா நம்மள கலாய்ப்பானுங்கடா. என்ன தெரியுமா, எப்பெல்லாம் வந்து எனக்கு ரஜினி கமல்ல ஒரு கம்பேரிசன் பண்ணாங்க பத்தியா, அப்பெல்லாம் எனக்கு உண்மையிலே கும்பியிருந்து சிரிப்பாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்படா பெருசெல்லாம் கொட்டிட்டு இவருமே கம்பேர் பண்றீங்கன்னு இருக்கும். நம்ம 1000 சொன்னாலும் அவரு பெருசுலாம் நல்லா பண்றாரு. அவரு ஒத்துக்கணும். நம்ம நீ சொன்னது ராங் டைம்ல சொல்றீங்க. அதுதான் நீங்க பாண்டிங் போட்டாது நான் என்ன பண்றது? விக்ரம் படம் வந்த டைம்ல சொல்லி விட்டேன் ப்ரோ, இதை சுத்து போட்டானுங்க சார். கமலை திட்டுறான் சார், ஆனா ஒரு உலக நாயகன் வந்துட்டானுங்க. ஆஹா, அதான் கடையை பூட்டிக்க வேண்டியது. நான் சேலஞ்ச் பண்றேன். உலக நாயகன் தான். நான் இங்க வந்து ஒரு சாமானிய ஒரு வெள்ளக்காரனை பார்த்து கேட்கிறேன், ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் கமல்ஹாசன் அப்படின்னு கேட்கிறேன். உலக நாயகன் தான் உலகம் எங்கும் மார்லன் பிராண்டோ, இவங்க லியோனார்டோ டிகாப்ரியோ,
இவங்கலாம் தான் இந்த உலக நாயகன். சாரி நீ கேஸ் போட்டனா போட்டுக்க. அப்படி கிடையாது ஐயா. உலக நாயகன்னா அவங்களுக்கு அந்த மீனிங் இல்லையா? உலக சினிமாவெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சுன்னு தமிழ்ல முத தடவை பண்ணா ஒரு தான் உலக நாயகன் கிடையாது. அவனே வாயில வாக்குமூலம் கொடுத்துருக்கான். விண்வெளி நாயகன் வச்சிருக்காரு. அதுக்கு விண்வெளிய போயிடு. ஆமா இப்ப விண்வெளி யார் ப்ரோ என் தலைவனை பத்தி பேசுறது? பாரு குமார், ஒரே ஒரு கமல் ஃபேன் இங்க உட்காந்துக்கிறது மட்டும்தான். பிரணவ் உனக்கு எதை பாத்துறா கமல் பிடிச்சது? விண்வெளி நாயகன்னா என்ன? அப்ப சரி நீங்க சொல்ற பாணியிலேயே போவோம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, மத்த சினிமா எல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் உலக நாயகன் ஆயிட்டார். விண்வெளி நாயகன் டைட்டிலுக்கு அவர் என்ன ஈலான் மஸ்க் நாசா கிட்ட இருந்து அப்படியே விண்வெளி போற எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல பிசினஸ் நடத்துறாரா? இல்ல என்ன தொழில்நுட்பங்கள்லாம் அதெல்லாம் விடுங்க. பிரணவ் கிட்ட வந்து அவன் இல்ல கமல் வந்து பார்த்தோம்னா இங்க யாருக்கெல்லாம் சில்வஸ்டர் ஸ்டாலின் தெரியும்? ராக்கி, ராம்போ சொல்லு, எல்லாருக்கும் தெரியும். சொல்லு. சில்வஸ்டர் ஸ்டாலினுக்கே மேக்கப் ஆர்டிஸ்டா போகணும்னு இங்க பாரு, நான் மேக்கப் ஆர்டிஸ்டா போறது அவனுக்கு போய் வந்து அது பண்ணி விடுறது இது பண்ணி விடுறதுக்கெல்லாம் பேட் ஆக மாட்டானுங்க. நீ ஏதாவது பண்ணாதான் பேட் ஆக ப்ரோ. நான் இது ஃபேக்டா சொல்றேன். எனக்கு ஃபேனானா நான் தசாவதார் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அதுல இருந்து பிடிக்கும். தசாவதாரத்துல நீ ஒரு 6ஆவை பார்த்துட்ட. கொசு விடுற சொல்ல விட்டுருக்காரு. இல்ல தசாவதாரத்துல என்ன ஆற பாத்தீங்க? அந்த ஃபர்ஸ்ட் சீன் எதிர்கொண்ட அத பாத்துருக்கேன்டா. அதெல்லாம் இல்ல ப்ரோ. அட போங்க ப்ரோ, நீங்க வேற. படமாவே பிடிக்கும். ஆனா இல்ல உண்மையிலே தசாவதாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நம்ம பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் நம்ம 12th படிச்சிருப்போம். ஆனா கிளாஸ்ல நம்ம தூங்கிட்டு இருப்போம். இந்த படம் பார்த்தா நமக்கு தெரியுமே இது என்னன்னு. படங்க புக்கு கத்து தராததை உனக்கு கமல் கத்து கொடுத்துட்டாரு. உண்மைதானே ப்ரோ? ஆனஸ்டா சொன்னா நம்ம கிளாஸ் தூங்கிட்டு இருப்போம் ப்ரோ. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்னன்னு குமார் இதெல்லாம் கேட்கணுமா? இருங்க, நீங்க ஏராம் பார்த்தா சரி உங்களுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி தெரியும். ஹிஸ்டரியில இருந்து நீங்க உட்காந்து படிக்கிறீங்களா? அந்த ஏராம்ல வந்து உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் யாரு, வரலாறுல நடந்த நிகழ்வுகள் என்னன்னு உட்காந்து படிச்சா அது நான் ஒத்துக்கிறேன். கமல் வந்து இதவே வரலாறு தப்பு இல்ல. இல்ல ப்ரோ, சில விஷயம் நம்மளால கிளாஸ்ல வந்து கவனிக்கலாம். ஆனா அது ஓவர் டோஸ் கவனிக்க முடியாது. பிரணவ், இப்ப நீ சினிமா வந்து 2 மணி நேரம் வந்து ஜாலியா வந்து என்டர்டெயின் பண்ண போறதியா, இல்ல அங்க உட்காந்து வந்து நோட்ஸ் எடுக்க போறியவா? எனக்கு வந்து பார்த்தா 2 வகையான படமும் பிடிக்கும் ப்ரோ. கண்டென்ட் படமும் நான் பார்ப்பேன், கமர்ஷியல் ஜாலி படமும் பார்ப்பேன் ப்ரோ. உனக்கு ஆர்ட் ஃபிலிம்ல உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் எது? ஏன்னா நான் சொல்ல ஏராம் கொஞ்சம் பிடிக்கும் ப்ரோ. ஏராம் பிடிக்கும். அன்பேஷன் பிடிக்குமா? ஜம்மாவா? கொட்டுக்காளி ஏதோ பண்ணலாம் சொல்லாதீங்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்ல ப்ரோ, அவன் தான் ஏஆர்எம் இல்ல அது ஏராம். நான் சொல்லிட்டேன், ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். நான் தான் ஆர்ட் சினிமான்னு சொன்னாலும் ஆனா ரிப்பீட் வேல்யூ வந்து கமர்ஷியல் சினிமா நான் சொல்லுவேன். ரிப்பீட் வேல்யூ வந்து நம்ம கமர்ஷியல் தான் பார்க்க முடியும். அது ஓகே, அது விடு. உனக்கு ரஜினியை விட கமல் பெட்டர்ன்னு வந்து எப்படி தோணுச்சு? எந்த விஷயத்துல தோணுச்சு? பெட்டர் நான் சொல்ல வரல ப்ரோ. சீச்சி, நான் பெட்டர் நான் சொல்ல வரல. எனக்கு பர்சனலா பிடிச்சன்னு சொன்னேன். அதுதான். நிறைய பேருக்கு ரஜினி பிடிக்கும், பிடிக்கும். இல்ல உனக்கு இப்ப பர்சனலா பிடிச்சதுன்னு சொன்னல, அந்த பர்சனலா பிடிச்சது வந்து இப்ப அலெக்ஸ் கிட்ட வந்து கேட்டோம்னா வந்து பெருசு ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு மாசா இருப்பாரு. எருமை என்ன வண்டி என்னடா என் பக்கம் திருப்பிறீங்க? இல்ல அதுதான் சார், அது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். இப்ப அது மாதிரி நீ என்ன சொல்லுவ? இந்த மேக்கப் போடுறதெல்லாம் விட்டுனா இல்ல ப்ரோ. சின்ன வயசுல அந்த படம் பார்த்தேன், தசாதா லட்சுமி தியேட்டர். ஒரே ஆள் 10 தியேட்டர் எப்படின்றது அதுவே எனக்கு இல்ல. டே குமார், அவன் ஒரு தசாவதாரம் பாத்துட்டான்டா, அதுக்கப்புறம் விக்ரம் பாத்துட்டான்டா. இது 2 பாத்து நாடு உசுரா பாத்துருக்கேன் ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்ல நீ வேஷம் போடுறதுக்கு ஃபேன் ஆகறனா அப்படின்னா எங்க அண்ணா சியான் அண்ணாக்கு தான் நீ ஃபேன் ஆகி இருக்கணும். எப்படி வந்து முடியும் ப்ரோ? இல்ல சியான் பிடிக்குமா? பாத்தியா மியூச்சுவல்
நிறைய மியூச்சுவல்ஸ் இருக்கிறாங்கடா கமல் ஆனா இல்லடா இதுல சில பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கமல் கமர்ஷியல் நச்சிருந்தாருன்னு நீங்களே இருந்திருக்க மாட்டீங்க. ஏன் நடிக்கல இல்ல ப்ரோ, இல்ல அந்த நாள் கமர்ஷியல் நடிச்சிருக்காரு, கமர்ஷியல் நடிச்சிருக்காரு, குப்பையா நடிச்சிருக்காரு உண்மை சொன்னா. அப்புறம் காமெடி படம் அந்த ரொம்ப சூப்பரா இருக்கும் உண்மையா சொன்னா. பஞ்சதந்திரம், வசூல் ராஜா, மன்மத நம்புன்னு ஒரு ஆசம் பிலிம்ல நடிச்சிருப்பாரு, ஆசம் ஆர்ட் பிலிம்ல நடிச்சிருப்பாப்ல. அதான் சொல்றேன் ப்ரோ, அந்த நாள் குப்பையா நடிச்சிருப்பாரு ப்ரோ. சாமதான வேத தண்டம். ஆனா எங்க அம்மா வந்து பார்த்தா, எங்க அம்மா கமல் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மாவுக்கு ஏறாம பிடிக்காதான். இப்ப கமலோட ரஜினி பெட்டர் நானே சொல்வேன். ஆனா எனக்கு அதான் எனக்கு ஜெயிலருக்கு அப்புறம் அவனை பிடிக்காது. நிறைய பேர் அதை நோட் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிக்காது. அதான் சொல்றேன் இல்ல, நானே கூலிக்குதான் இல்ல கூலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. தெரியல, அது நல்லா வந்து ஓடுனா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த முன்னாடியே உப்பு போடுறது இல்ல முன்னாடியே உப்பு போடுறது இல்லடா அவன் படத்துக்கு இல்லடா, அதெல்லாம் நான் சப்போர்ட்டே பண்ணாதீங்கடா. நீங்க ஆஃப்லைன்ல கூட செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா சொல்றேன், இல்ல இவனுக்கு ஆன்லைன்ல எச்சனாங்க நம்ம கையில சோறு வாங்கி தந்துட்டு நம்மளே அடிப்பானுங்க. புரியுதா? நாளைக்கு உனக்குதான் வந்து இல்ல இப்ப பூஜா இருந்தாலே படம் ஹிட் தானே. நீ இதான் இதே நவீன யார் தெரியுதா, பூஜா காலை பார்த்தாலே 4 நாள் பார்ப்போம் அந்த மாதிரி கேஸ். பூஜா இதுக்காக படத்துக்கு போகுது. சில பேர் ரஜினி நினைச்சுக்கிறானுங்க கீழே. வேட்டையன் போன நீ அப்படியும் இல்ல, நான் இன்னமே வேட்டையன் பாக்கலடா. பாரு மென்டலா வேட்டையன் போயிருப்பான். அந்த இன்ட்ரோ சீன் மட்டும் தான் பார்த்தேன், அந்த பீடிக்குள்ள இருந்து இவனாவது பரவாயில்லடாடு. நவீன நான் ஜெயிலரே போலடா தெரியுமா. இதுல ஹைலைட் என்னன்னா, அப்ப அந்த டைம்ல சித் ப்ரோ என்ன வந்து தடுத்தானுங்க. டேய் ஜெயிலர் நீ போகாத, சத்தியம் பண்ணலாம் ஸ்பெஷல். டே நான் எதுக்கடா போறேன், அவன் விஜய் இவ்வளவு இது பண்ணிருக்கான், அதான் ஆடியலன்னு சொல்ல நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஹைலைட் என்னன்னா, குமார் எங்கிட்ட சத்தியம் வாங்கினது ரேவந்த். நான் தியேட்டர்ல 2 தடவை பார்த்ததுக்கு ஜெயிலரு. என்னடா நடக்குதுங்க, என்ன பைத்தியம் தான் சுதந்திரம் தான் சார், எஸ்ஐ சார் பைத்தியம் சார் இதுங்கன்னு. கழுகு காக்கா அந்த அதான் இல்ல ப்ரோ, கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு, நிறைய அபியூஸ் எல்லாம் போகுது. இதுக்கப்புறம் அதான் எனக்கு அதான் நான் லாஸ்டா தியேட்டர்ல பார்த்தது தர்பார் தான். அதுக்கப்புறம் எந்த படமும் எனக்கு பார்க்கணும்னு தோணல எனக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இல்ல எனக்கு தெரிஞ்சவன் அதுக்கப்புறம் நல்ல படம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க ஹிந்திக்கார பசங்க ஒருத்தன் தான், அவன் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஆர் யூ கமிங்னு கேட்டான். சரி போலான்ட்டு சொல்லி போனேன். ஆனா படம் முழுக்கவுமே நெகட்டிவா இருந்தேன். ஏன்னா அவர் இப்படி பேசியிருந்தாரு, காக்கா கழுகுலாம் பேசி முக சுழிச்சிருச்சு. ஓகேங்களா? அப்புறம் கேக்குறானுங்க, ஆர் யூ நாட் பிக் ஃபேன் ஆஃப் ரஜினினா, திஸ் மூவி ரிக்வயர்ட் அதர் பீப்புள் ஃபார் இட் டு ரன் அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது மத்தவங்க இருந்ததுனால இந்த படம் ஓடும் எனக்கு தெரிஞ்சு. மத்தபடி வந்து கண்டென்ட்னு பார்த்தா ஒன்னும் பெருசா இல்ல. கண்டென்ட்லாம் பார்த்தனா இப்போலாம் தமிழ் சினிமா எதுலயுமே கண்டென்ட் இல்ல ப்ரோ. எல்லாத்துலயுமே எனக்கு எப்ப என்னதான் காண்டாவுது ப்ரோ, இது ஒரு பேட்டர்னா ஆகுது. சும்மா ஏதாவது 80s பாட்டு 90s பாட்டு எடுத்து விட்டு ஒரு நாஸ்டால்ஜியா உண்டாக்குறேன், ரீல்ஸை உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு அதுலயே அதான் பரத்வாஜ் ரங்கனே அவர் சொல்றாரு, என்ன படத்தை எடுக்கிறானுங்களா இல்ல இவர் வந்து ரீல்ஸுக்காக படத்தை எடுக்கிறானுங்களா, ரீல்ஸ் ஷார்ட்ஸ் மோமெண்ட்ஸுக்காக படத்தை எடுக்கிறானுங்களா, அந்த மாதிரி போயிடுச்சு எனக்கு அந்த படம். எனக்கு தெரியும் நல்லா ரீல்ஸ்ல ஓடும், அப்புறம் அந்த பாட்டு ஹிட் ஆகும். மற்றபடி கண்டென்ட் வந்து வீக்கு தான். அது வந்து கிளைமேக்ஸுக்கு 1 hour முன்னாலேயே யார் வில்லன்னு என்ன பண்ண எப்படி ட்விஸ்ட்னு உங்களால கெஸ் பண்ண முடியும்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்காது, சூடு இருக்காது அந்த படம் பார்க்கும்போது. எனக்கு அந்த படம் சூடு விட்டு போச்சுங்க. நான் வந்து ஒரு ஃபயரா பார்க்கவே இல்லை. அதை சும்மா போய் பார்த்தேன். அதுவும் இந்த மாதிரி அவர் பிரஸ் எல்லாம் பேசியிருந்தார், ஐ மீன் ஆடியோ லான்ச் எல்லாம் காக்கா கழுகுலாம் பேசி எல்லாருமே பிஸ் ஆஃப் பண்ணிட்டாரு அவரு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு என்னத்தமா சொல்லிருப்பானுங்க, விஜய் மைக்க சுத்தி வந்ததான் எங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, விஜய் அப்படி பண்ணலாம் நாங்க இது பண்ணிருப்போம். நான் இவன் அதாவது இந்த மூதேவி ஆரம்பிக்கும், இந்த மூதேவி ஆரம்பிச்சுட்டு நம்ம முடிச்சா விஜய் பேசிட்டு கூட மாட்டாரு. ஒரு நிமிஷம், ஆபாசம் தவிர்த்து ஆபாசம் இல்ல கெட்ட வார்த்தை எதுவுமே பேசலடா. மூதேவின்றதே வந்து ஆபாசம் தான் தோழ. மூதேவின்றதே கெட்ட வார்த்தை. ஏன்டா சென்சார் போர்டுல படத்துல கூட மூதேவின்னு தான்டா சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, வேணாம்.
சரி விடு, இல்ல நான் மேட்டர் என்னதான் மைக்கை சுத்தி வந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, சிரிச்சது. ஆனா ட்ரிகர் ஆயிட்டானுங்க இவனுங்க, அதுக்குதான் உருவம் பண்ணாரு. சிரிச்சதுக்கே ட்ரிகர் ஆகிறானுங்க. பேசி இருந்தா அவள் தான் போலுக்குது. நம்மளுக்கு இது வேணாம் சார்னு விட்டு போயிட்டாரு. பாப்போம். விஜய் தளபதி எல்லாம் குற்றம் சாட்டுறது ரொம்ப தப்புங்க. இந்த சர்ச்சையை ஆரம்பிச்சதே அவரோட பேச்சுதான். யார் இந்த மாதிரி பேசுனாங்களோ ஒப்பிட்டாங்களோ அவங்கள போய் குற்றம் சாட்டுங்க காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதில் அடி கொடுக்கறது உங்களோட ரைட்டு தான். இங்க கூட யாராவது இன்னொன்னு ப்ரோ, இதுல ஒரு நிமிஷம் ப்ரோ, சித் ப்ரோ, இதுல ஹைலைட் ஒரு நிமிஷம். இல்லடா டேய் அந்த பிரச்சனை முடிஞ்சே 2 வருஷம் ஆகுது. அதான்டா பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இல்ல அது இருக்கட்டும். மேட் இது டாபிக் வந்துச்சுல்ல, இப்போ அவர் வந்துட்டு பேசுனது தப்புன்றத லால் சலம்ல ஒத்துக்கினாரு. நடுவுல ஏர்போர்ட்டுக்கு போனது, நிறைய இடத்துல இந்த மீட் பண்ணது, அதாவது புரியுதா, அவ்வளவு இடத்துல ஊர் சுத்தி நிற்கிறாரு. ஏன் எல்லா இடத்துலயும் ஒரு போன வாடி ஏன் வெள்ளம் வந்தா கூட அந்த ஆளுகிட்ட தான் போய் மைய நீட்டுறாங்க, எல்லாமே தெரியும். அவ்வளவு கரண்டா அப்டேட்ல இருக்கிற ஒரு ஆளு இங்க இந்த காக்காக்களுக்கு கான்ட்ரவர்சி தெரியலையாம். புரியுதா, மன்னிப்பு கேட்கறதே வந்துட்டு இவருக்கு லால் சலாம் ஆடி லான்ச் தான் தேவைப்பட்டுதான். ஏண்டா அதாவது ரஜினி ஃபேன்ஸ் இதை நம்புவானுங்க. நம்ம என்ன பைத்தியமா நம்புறதுக்கு? ஒண்ணு எல்லாருக்கும் தெரியாது இல்ல, அந்த ஆளுக்கு அந்த அட்டென்ஷன் தேவை, கடிச்சது. நிதர்சனமான உண்மை ப்ரோ. இங்க பாருங்களேன், எல்லாருமே நம்ம இங்க ரஜினி பார்த்து வளர்ந்தவங்க தான், ரசிச்சவங்க தான். எங்க ஃபாலோ அவுட் ஆகுதுன்னா, அவரை பார்த்துலாம் வளரல, அவரை பார்த்து இல்ல நான் ஒரே விஷயம் சொல்றேன். ஆமா, அப்புறம் எங்க சீமான் அண்ணாவை பார்த்து வளர்ந்தீங்க. விக்னேஸ்வரன் என்ன சொல்றது? சரி ஓகே, அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் தாங்க. அது இப்போ நீங்க இதை விட்டுருங்க, சொல்றேன் ஆன்லைனை விட்டுருங்க. ஆஃப்லைன்ல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆன்லைன்ல இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா அது நிறைய பேர் அந்த இன்செக்யூரிட்டின்னு அவங்க பாத்தீங்களா, அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க தெரியாது. கேக்குதா? இல்ல ஆன்லைன் அப்படியே நம்ம பொதுப்படையா சொல்ற கூடாது. ஆன்லைன்ல இருக்கவங்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேப்பா, நான் பொதுவா சொல்றேன். இந்த அவர் பேரை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்காக ஒரு போட்டோ பார்த்தா இது என்னது, நான் ரஜினி ஃபேனுங்க. இந்த பிரைவேட் ஸ்பேஸ் போட்டு கதறின்னு பாருங்க, அவரோட மொத்த ஹேட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுதான் இருக்குங்க. வேண்டாம், அவளை விட்டுருங்க. அவங்க இன்னொரு ஃபேன் பேஸ் யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இதான் சொல்றது ஆப்போசிட்ல நின்னாங்க. அதெல்லாம் ஒரு என்ன சொல்ற, ஒரு இழிவான விஷயம் நீங்களா, அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். அது அவங்க பாதை வேற, நம்ம பாதை வேற. கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ரஜினி மியூச்சுவலா டேய், வாய் மேலே எவனுமே மியூச்சுவல். முதல்ல ரஜினிக்கு ஃபேன்ஸ் இருக்கிற இல்ல, ரஜினி ஃபேன்ஸே ரஜினிக்கு ஃபேனா இருக்க மாட்டானுங்க. படம் ஹிட்டான ஃபேன் ஃப்ளாப் பண்ண விட்டுருவானுங்க. ஏண்டா பாபா பிடிக்கும்ன்றதுக்காக விக்னேஷ் ப்ரோ பாபா, ஆமா பாபா கூப்பு போட்டார்ல விக்னேஷ் ப்ரோ. எவ்வளவு தடவை பாபா பார்த்தாரோ அவ்வளவு தடவை நான் பாஷா பார்த்தேன். ஆனா பாராடே பாபாக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரு. பாஷா ஓகே, எனக்கு உண்மையாலுமே எனக்கு குசேலன்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கூட்டன் போயிடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இல்ல நான்லாம் அண்ணாத்தியே டே ஒன். நீ எதுக்கு சும்மா இருக்க, வேட்டைன்னு சொல்லு, நாலாளுங்க சொல்லுங்க. உண்மையில அண்ணாத்து டே ஒன் பார்த்தேன்டா. நான் கூட தானே கங்கு ஓபனிங் டே பார்த்தேன். தர்பார் நான் பார்த்தேன் ப்ரோ. பிரீமியர் பார்த்தேன். ஓகேவா, என்னன்னா கதையில ரொம்ப முன்னாடி நான் சொல்ல வந்த ஜுசேலன்ல பாத்தீங்கன்னா அந்த சாங் சினிமா சாங்கா இருக்கட்டும், அந்த சாங்கு இல்ல அதெல்லாம் இல்ல. வடிவேலு கண்ணாடி வசன் போய் நயன்தாரா சைட் அடிக்கிறத பாத்துட்டு இங்க வந்துட்டு பேசுனீங்க. ரஜினி எல்லாம் அங்க நீங்க குமார் இப்ப இல்ல பிரணவ் எது சொல்றது, என் ஃப்ரெண்ட் அவ ஜட்டியை வித்து என்ன வந்துட்டு பழையதான் சரியான சூப்பரா இருக்கும்பா. இல்ல நல்லாதான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுல எனக்கு என்ன
இல்ல ஹைலைட் என்னன்னா, அப்ப வரைக்கும் ஒருத்தவரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவாங்க பாரு. ஓ இவர் அவ்வளவு அந்த பெரிய ஆளா படத்துல அப்படின்னு. பிடிச்ச இன்னொரு சீன் ஒண்ணு சொல்றேன். அதாவது அவங்க வீட்டு பருப்பு சட்டி உடைஞ்சிரும். அதாவது அடிக்கடி இது மீனாக்கு வந்து சமைக்க தெரியாத அவங்க உடைச்சிருவாங்க, பருப்பு சட்டி உடைச்சிருவாங்க. பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வீட்டுல இருந்து கடை வாங்கியிருப்பாங்க. கேக்குதா? கேக்குது bro. அந்த முஸ்லிம் வீடு. முஸ்லீம் வீடு. மறுபடியும் பாத்தீங்கன்னா சூடு தாங்க முடியாத உடைச்சோடனே இன்னைக்கும் உடைச்சிட்டியான்னாங்க. சோ அதெல்லாம் ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து கரங்கி இது பண்றாங்க. ஒரு சின்ன வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த படத்துல ஹீரோவே பசுபதி bro. மீனாக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுப்பாரு பசுபதி. ஓகேங்களா? சின்ன பார்பர் ஷாப்புக்கு வச்சிருப்பாரு. நல்லா இருக்குங்க கதையாவே. ஒரு காம்பாக்டா இருக்கும். குசேலன் தானே? நல்ல நல்ல படம். பசுபதி திருடி இருப்பாரு சீன்ஸ் அனைத்துமே. பசுபதி அந்த படமே. பசுபதி கேவனா கூட சைடு கேட்டர் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தசாவதாரம் சொன்னீங்கல்ல, தசாவதாரத்துல வந்து ஒரு 10 கெட்டப் போட்டாரு. இதுல நீங்க எண்ணி பாருங்க, சினிமா பாட்டிக்கு வந்து ஒரு 13 கெட்டப் போட்டிருப்பாரு ரஜினி சார். ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல குசேலன்ல வந்து ரஜினி எப்படி சைட் கேரக்டர், அதே மாதிரி விக்ரம்ல கமல் சைட். ஆனா ஏன் ப்ரோ இது என்ன கதையா இருக்குது? அது ஒரு இது லைன் வருமேங்க அந்த சினிமா பாட்டுல, கடவுளை இங்க யார் பார்த்தா அது கண்ணில் காட்டியது சினிமா தான் அப்படின்னு. இல்ல அதுக்கு அடுத்த லைன் தான் குபீர். வேற யாரு நம்ம தலைவர் தான் அடுத்த லைன்ல அதான் குபீர்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் ஓகே இல்ல, ஏத்துக்க முடியாது. அதான் இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் லைன் ஓகே, அந்த பாட்டு நல்லா தான் இருக்கும். அடுத்த லைன் தான் டென்ஷன் ஆகும். அது அந்த பாட்டுல வர சீன்லாம் பாருங்களேன். ஏன் ப்ரோ? இல்லைங்க, அதுல வந்து ஒரு சைனீஸா பாத்தீங்கன்னா மூங்கில பத்தின வெட்டிட்டு ஒரு இது ஒண்ணு ஒரு வாழை வச்சுட்டு வெட்டி. ஐயோ குபீர்னு இருக்கு. அது கண்ணை கட்டி விட்டு சைடுல அடிப்பாங்க. அதெல்லாம் கல்ட்டா அப்படி இருக்கும்டா. கல்ட்டா? ஆமாண்டா, நான் ரசிச்சிருக்கேன்டா அதெல்லாம். நீ வேற ப்ரோ கண்ணை கழட்டி போட்டா கூட அவருக்கு குத்த மாட்டாரு ப்ரோ. அந்த மாதிரி நீங்க கண்ணை கட்டி விட்டு கழட்டுன்றீங்க. தலைவர்னால எப்பயும் டூப்பு தான் ப்ரோ. அதுல ஒரே நிமிஷம். எப்படி சார் விக்ரம் விக்ரம் இன்டர்வல்ல கமல்னே அது சத்தியமா தெரியல. இருப்பா ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன். ஆக்சுவலா வந்து என்னன்னா ப்ரோ, நீங்க விக்ரம்ல எதை வேணா அடிங்க, இன்டர்வல் மட்டும் அடிக்காதீங்க. அது கமல் இல்லடா ஃபைட் பண்ணது, பைத்தியம். அது தெரியும். நான் சொல்றது இன்டர்வல். நாயகன் மீண்டும் வரார், 8 திக்கும் தொடரும். அதேதான் சொல்லுங்க. அங்க பீடா போட்டது மட்டும்தான் கமல் ஐயாவே தவிர எல்லாமே உண்மையான ஃபைட் பண்ணுவார் ப்ரோ கமல். ஒருத்தவன்டா டக்குனு பிளேட்ட தட்டிட்டு இருக்கான். சரி ஓகே. இல்ல, நான் குசேலன்ல வந்தது அந்த சாங் இருக்குல்ல, ஓ சாயிரே சாயிரேன்னு சொல்லிட்டு, அது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒருத்தர் குசேலன்னு சொல்லிட்டு தண்ணில இருந்து ஏஞ்சி கத்துவாரு. ஓகேவா? அவர் யாரை எங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்னா, முத்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா கொக்கு செய்வ கொக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஒண்ணு வரும். ஓகே, ரேப் ஒண்ணு வரும். அதுல யூஸ் பண்ணவரை இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அண்ணாத்த படத்துல அந்த ஆயா அப்பத்தா வருது பத்தியா, அந்த ஆயா வருது பத்தியா, அது வந்து பாத்தீங்கன்னா அதே முத்து படத்துல அந்த குரூப் டான்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கொக்கு செய்வ கொக்கு சாங்கு. தலைவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல வர இது மாதிரி பட்டச்சிருக்குமே, அது மாதிரி தானே? அந்த ஆயா தானே ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அண்ணாத்தலை? ஏன் ப்ரோ? இல்ல அண்ணாத்தலை அந்த ஆயாவோட பட்டை பாத்திருக்கீங்களா? ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? குமார் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு வைக்கிறீங்க. மொட்டை தலைன்னு சொல்றது மீன்ஸ் சொல்லுங்க. ஏதோ ஒரு லாஜிக் போறாரு. கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு அண்ணாத்த வரைக்கும் போறாரு. சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம். பிரணாவ் கமல் மியூச்சுவல்னு தெரிஞ்ச பிறகு தெரியல. அவன் பேசுறது அவனுக்கும் புரியாது. ஆனா பேசுறது புரிய. ஏண்டா நான் ஒரு சில ஆளுங்களை ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா முத்து படத்துல அப்ப குரூப் டான்ஸ் ஆடினவங்களே பாத்தீங்கன்னா அவரோட ஃபியூச்சர் பிலிம்லயும் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ அந்த படம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு இது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல வந்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆயா பொட்டு வச்சிருந்துச்சு. செமி சர்க்கிள் ஆயா போட்டு விட்டாங்க. முத்து படம் நல்லாதான் இருக்கும். இப்ப பார்த்தாதான்
கேமரா ஆங்கிள்டா, அந்த படம் மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள். நீ எதுக்கு சொல்றது தெரியும்? சொல்லுங்க எஸ்பி ராடி ஃபைட்டர் ப்ரோ. சொல்றீங்க நீங்க. இல்ல சித் ப்ரோ, அவர் எதை சொல்றாருன்னா, இல்ல ஃபைட் சீன் ரெண்டு எஸ்பி பேரும் ராடி நிப்பானுங்க, கவட்டை அடியில கேமரா போவோம். அந்த மியூசிக் தான் ஹைலைட். அங்க என்ன மியூசிக் இது? சரி, எனக்கு அந்த படத்துல பெஸ்ட் மோட்டிவேஷன் எது தெரியுமா? அந்த கிளைமேக்ஸ்ல முதலாளியே பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கார வாசல் நிப்பாரு பத்தியா, ஒரு நாள் கூட அவருக்கு ஓட்டுருக்க மாட்டாரு. ஆனா உலகத்திலே பேண்ட்டுக்கு துண்டு போட்டவர் அவரு தான் தெரியுமா அந்த படத்துல. இல்ல எனக்கு புரியல. குதிரை வண்டி ஓட்டுறது ஷூ கூட தான் போட்டிருப்பாரு, ஒயிட் கலர் ஷூ. அலெக்ஸ் ப்ரோ, கேழவனுக்கு ஹைலைட் என்னமா, நான் 50 வருஷம் கெரியர்ல 2 ஸ்டெப் வச்சு ஊரை ஏமாத்திருப்பான். என்னடா இப்படி ட்ரோல் பண்ற மாதிரி பேசுறான்? ஒரு நிமிஷம், இவ்வளவு பேசுற இல்ல, அந்த கையாட்டுறது இருப்பாட்டுறது அதை வச்சே வந்து ஒரு 90s ஆண்டிருக்காண்டா அந்த ஆளு. நீ வந்து கமல் தான்டா கேட்டா, இந்தியன் படம் நாங்க பாத்துக்கிறோம். கேக்குதா? நான் உண்மையை ஒத்துப்போம் ப்ரோ. நீங்க வேற, எனக்கு கமல் பிடிக்கும் தான், ஆனா 90s பிரணவ் கொஞ்சம் வாயமுடா. இல்ல கமல் சார் என்னமோ தக்காளி தூக்கு மாதிரி பேசுறீங்களே. அவர் தசாவதார் அந்த இன்ட்ரோ அவர் தசாவதார இன்ட்ரோ பாத்திருக்கியா? அத வந்து இல்ல தெரியாதுல்ல சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம், தசாவதார் வந்து இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு காட்டினா 98% சத்தியமா மறந்து போச்சு. ஆனா எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும். மியூட் பண்ண விடா. ஓகேவா? இல்ல என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஹெலிகாப்டர் போகுது. ஓகேவா? அங்க வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் வந்து பழங்காலத்து கதையை வந்து அவர் சொல்லுவாரு. அந்த கோயில்ல காட்டுவாங்க அந்த நரேஷன் எழுதிருப்பாங்க பத்தியா, இரு கடவுளுக்கும் பாத்தீங்கன்னா போதி விழா இதெல்லாம் தன் பக்தர்களுக்கும் மோடி கொண்டு ஊட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே உங்களுக்கு அந்த கோயிலோட இன்ட்ரோ காட்டும் போது நான் சீரியஸா சொல்றேன். ஓகேவா? அந்த சிதம்பரம் கோயில் இது காப்பாரு, அது வந்து அந்த ரூஃப் அந்த இது பத்தியா, அந்த கோபுரம் அது ஸ்டாப்ல வந்து போக்கஸ் பண்ணும்போது ஒரு சித்தர் ஒருத்தர் பாடுவாரு, புயல் வாழ் நெடுதூழி துணிவாழ் இது இது ஒன்று சொல்லு, அந்த பட்டத்து தெரியல. ஓகேவா? அது எனக்கு கிளியரா தெரியல, நான் அந்த படத்துல பார்த்துருக்கேன். ஓகேவா? அது வந்து இசை பாடுவோம் ஒரு அப்படியே பார்த்தா அந்த கேமரா ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ராஜகுலத்தை முடிச்சோன்னு சொல்லிட்டு இவரை காட்டுவாங்க, அந்த நெப்போலியன். அப்ப அந்த மியூசிக்கு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க பத்தியா, அப்படி எதிர்ச்சிடா அந்த டைம்ல. அந்த ஃப்ரேம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இதுல வந்து சிவாஜி படத்துல பெருசு நடந்து வருவாப்புல இன்ட்ரோ சீன்ல, பெருசோட ஒரு படத்தை இல்லடா, ஒரு படத்தை ஒரு ராஜமௌலியே ஒரு இதுவா நீங்க பாக்குறது இல்லங்க. நான் சொல்றேன், சமகால காம்படிட்டர் கூட வந்து என்னென்ன பண்ணாரு. கமலே காம்படிட்டர் இல்ல, ஒரு நிமிஷம், 90s கமல காம்படிட்டர் வேணாம் தான், நீ கமர்ஷியல் போயிடு, நான் கண்டென்ட் போயிடு மாத்திட்டு போயிட்டு எங்க ஒரு மெஜாரிட்டி இல்ல, நான் ஓப்பனா ஒரு மைண்ட் செட்டை சொல்றேன். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு பர்சனை பிடிக்கும்ன்றனால அவர் வந்து நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இப்போ வந்து எல்லாருமே அவரோட ஃபேன் ரஜினி சாருக்கு வந்து அது எல்லாருமே ரசிப்பாங்க. எப்படி வந்து இன்னைக்கு டிவி வந்தோடனே அது ஃபேன்ஸ் தான் தமிழ்நாட்டுல எல்லா ஃபேன்ஸுமே அதை கொண்டாடினாங்க. ஓகேவா? ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து படமாவும் நல்லா இருக்கு. ஆமாண்டா, சிவாஜி இல்ல அப்படி நீங்க சொல்றது வந்து இதுவும் வந்து தவறான விஷயம். பெருசா வந்து உலக அளவுல ரசிச்சாங்க, உலகம் சுற்றி வாழும் தமிழர்கள் ரசிச்சாங்க. அந்த டைம்ல அது கேட்டே கிடையாது, நீ எடுத்து பாருங்க, புரியுதா? அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அது பிடிக்கும். இப்பதான் பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல, அவரு என்ன சொல்றது
மாதிரி இது பண்றாரு, முழுத்தாண்டெல்லாம் பாக்குறாரு, பிஜேபி சப்போர்ட் பண்றாரு, அந்த கால் ஒன்று இந்த கால் ஒன்று கேரக்டரா கூட பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்காரு, சொல்லுறது செய்யுது ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அவரோட கேரக்டர் அவர்கிட்ட எடுத்து வச்சுட்டு அவரோட இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் இமேஜ், அதாவது ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா நம்பர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தளபதியோ ஸோ அந்த டைம்ல அவருக்கு வந்து என்ன பண்றது, கமல்காக அப்போ ஃபேனும் கிடையாது இல்லையா, அப்போ வந்து ஒரு மைனாரிட்டி கம்பெனி இல்லையா, அவங்களோட ஒரு கேட்டும் சரி எதுவும் சரி எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதான் சொல்ல வரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜும் நல்லா இருந்துச்சு, நமக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆமா நல்லா இருக்கு அது பார்த்து. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர இந்த தசாவதாரம் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமா இன்ச் பை இன்ச்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி அது ஒரு அதான் சொல்றேன், அந்த கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வார்த்தை சொல்லணும், சுனாமி அதனால வந்து டெக்னாலஜி பிளேட் வந்து இதாச்சு. ஓ இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து கடலுக்குள்ள வந்து வெளியில வந்திருக்காங்க, எங்கேயோ இருக்க டெக்னாலஜி பிளேட் வந்து நடந்துச்சான்னு சொல்லிட்டு ஓகேவா, அது வந்து வரல சப்டைட்டில் வந்து சின்ன டெக்னாலஜியா ஆமாண்டா. அதுதான்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டெக்னாலஜின்றதே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதா வராது, புரியுதா? ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. இது எந்த அந்த டைம்ல பூகம்பம் எதுக்காக, சுனாமி எதுக்காக, அது ஒண்ணும் இல்லைங்க ஏதோ